ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விவி தமிழ் ரியாக்ஷன் சேனல். வியூவர்ஸ், இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரசாந்த் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, அந்தகன். அந்த படத்தோட திரை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்தகன் இந்த படம் பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் வந்து ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சுன்னே சொல்லலாம். இப்போ வந்து ஒரு படம் வந்து இன்றைக்கி நடித்து வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை பற்றி பேசணுன்னா முதல்ல நான் வந்து டாப் ஸ்டார் பிரசாந்த் பற்றி பேசணும். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ உள்ள 2K கிட்ஸ்க்கு நிறைய பேருக்கு டாப் ஸ்டார் பிரசாந்த்னா யார் அப்படிங்கிறது தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ என்னப்பா இவர் எப்போ ஏதோ ஒரு காலத்தில் நடித்தார், இப்போ திரும்பி வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கலாம். பட் வந்து ஒரு டாப் ஸ்டார் பிரசாந்த் வந்து எந்தளவுக்கு வந்து மிகப்பெரிய மார்க்கெட் வச்சுருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90s கிட்ட கேட்டிங்கன்னா வந்து தெரியும், அவங்க சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து அவருக்கு ஃபேன் பேஸ் வந்து வச்சுருந்தார். அதுக்கப்புறம் தான் ஸோ விஜய், அஜித் எல்லாமே அப்போ தான் வந்து வளர்ந்து வர ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடியே பயங்கரமாக வந்து ஃபேன் பேஸ் வச்சுருந்தவர் தான் நம்ம வந்து டாப் ஸ்டார் பிரசாந்த். என்னடா வந்து பயங்கரமாக ஏதோ பில்டப்லாம் கொடுக்குற அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் வந்து நீங்கள் இதை தான் உண்மை. ஸோ வந்து அப்போது 80s 90s காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 90, 95, 98 அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வந்து பயங்கர ஒரு பீக்கில் இருந்தாருன்னே சொல்லலாம். நம்ம வைகாசி பிறந்தாச்சுலேருந்து அவரோட சினிமா ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவருக்கு வந்து ஒரு தோல்வி படம் கூட இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே அந்தளவுக்கு ஹிட்டு. ஸோ மலையாளமோ அப்புறம் தெலுங்கு எல்லாத்துலேயுமே அவர் வந்து நடிச்சிருக்காரு. அந்த ஸ்டேஜில் வந்து அவர் பார்க்காத ஒரு வந்து இது இல்லை, வெற்றி இல்லை, புகழ் இல்லை, எல்லாமே வந்து அந்த டைமில் வந்து ஒரு டைமில் வந்து எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டாருன்னே சொல்லலாம். மிகப்பெரிய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர்ஸு, மிகப்பெரிய வந்து ஒரு டோட்டல் டீம், பெரிய பெரிய டீமோடலாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு பிரசாந்த். ஒரு நேரத்தில் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்தது. அவரை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் நிறைய ஊருங்களில் வந்து வெளிநாடுகளில் தான் கிளம்பி வந்து ஜஸ்ட் அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுங்கிறதுக்காக நிறையா வந்து வந்திருக்காங்க. முக்கியமாக பெண் ரசிகர்கள் அதுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வளர்ந்து வர காலகட்டத்தில் அதுக்கப்புறம் நம்ம விஜய், அஜித் எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் வந்து சேர்ந்து வளர்ந்து வந்தாங்க. ஸோ நம்ம பிரசாந்த், விஜய், அஜித், ஸோ இவங்க 3 பேருமே வந்து 3 பேரோட படங்களும் வரும். ஈக்குவலாக நல்லாவே எல்லாருமே வந்து ஓடிட்டுருக்கும். ஸோ அப்போ வந்து முக்கியமாக பெரிய ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாங்ஸ். எப்போவுமே வந்து பிரசாந்த், விஜய் படங்களில் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து இந்த சாங்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கே நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ ஒரு நம்ம ஒரு மியூசிக் சேனல் எடுத்திங்கனாலும் பார்த்தோம்னா கூட ஈக்குவலாக சாங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். விஜய் படத்துலேருந்து ஒரு சாங் போடுவாங்க, உடனே பிரசாந்த் படத்துலேருந்து ஒரு சாங் வரும். ஸோ 2மே ஈக்குவல் ஹிட்டாக இருக்கும். ஸோ அது போல் வந்து வளர்ந்து வந்த ஸ்டேஜ் தாங்க நம்ம பிரசாந்த், அந்த ஆக்டர் பிரசாந்த். ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் வந்து டாப் ஸ்டார் பிரசாந்தோட ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முன்னோட்டம் மாதிரி நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். 2K கிட்ஸுக்கு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ நடுவில் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் திரும்பியும் வந்து வந்திருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அந்தகன். ஸோ அந்தகன் படம் வந்து என்ன எப்படி இருக்குது, ஸோ அது யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, ஸோ இந்த படத்தை வந்து யார் இயக்கியிருக்காங்க, அதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு. ஸோ இந்த அந்தகன் படம் பார்த்திங்கன்னா, நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. கூட வந்து சிம்ரன் நடிச்சிருக்காங்க, பிரியா ஆனந்த் நடிச்சிருக்காங்க. அதுபோல் இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் பட்டாலுமே நடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நம்ம மறைந்த மனோபாலா சார், அவருக்கு வந்து இந்த சேனல் சார்பாக வந்து வந்து அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம சேனல் சார்பாக வந்து வேண்டிக்கிறோம். ஏன்னா உண்மையிலே ஒரு நல்ல மனுஷன், செம்ம ஒரு ஆக்டரு, ஒரு நல்ல ஒரு காமெடி என்டர்டெய்னர் ஆக்டர் அவர். ஸோ அவர் நம்ம கூட இன்றைக்கி இல்லை. அவரை வந்து நம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது. சரி, இப்படி ஒரு நல்ல ஒரு காமெடி ஆக்டரை வந்து நம்ம இழந்துட்டோமே அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு முதல்ல வந்து கடவுள்கிட்ட வந்து அவரை பிரார்த்தனை பண்ணிக்கலாம், அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு. ஸோ அப்புறம் வந்து கம்மிங் பேக் டு அந்தகன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தியாகராஜன் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து ஹிந்தியில் அந்தாதூன் அப்படின்னு சொல்லிட்டு 2018 வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ அந்த படத்தோட ஒரு ரீமேக் படம் தான் நம்ம அந்தகன். ஸோ அந்தகன்னா என்ன டைட்டில், அதுக்கு என்னப்பா வந்து அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணு தெரியாதவங்க அப்படின்னு அர்த்தம். அந்தகன் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து கண்ணு தெரியாதவன் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இதில் வந்து பிரசாந்த் பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாதவராக நடிச்சிருக்காரு. ஸோ இதில் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் வந்து சொல்லி உடைக்க விரும்பலை. ஏன்னா நீங்கள் படமாக பார்க்கும்போது அது சஸ்பென்ஸாக பார்த்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் கண்ணு தெரியாத பிரசாந்துக்கு ஒரு டைமில் வந்து கண்ணு தெரியுது. ஸோ இதில் என்ன வேறுபாடு இருக்குது, எப்படி அதை வந்து எதனால் அப்படி ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து படத்தோட வந்து ஒரு பின்னப்பட்ட ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரி லைன் வந்து நான் இப்போவே எல்லாமே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து அங்கே படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை மீதி வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அஸ் ஆர்டிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த படத்தை வந்து தூக்கி நடத்ததே கண்டிப்பாக வந்து பிரசாந்த் சிம்ரன் ஈக்குவலாக வந்து போட்டு நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. ஏன்னா ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் அப்புறம் மிகப்பெரிய ஒரு கம்பேக் சிம்ரனுக்கும் சரி நம்ம பிரசாந்துக்கும் சரி. அவங்க பேரா நடித்த படங்கள்லாம் நம்ம வந்து இன்றைக்கும் மறக்க முடியாது. இன்றைக்கும் நம்ம டிவிகளில் வந்து போட்டால் மறுபடியும் உட்காந்து முதலேருந்து பார்ப்போம். அவங்களோட பார்ட் டைம் டெஸ்டினேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து கண்டே தெரிய நாள் படமாக இருக்கட்டும், அந்தளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பேர்னே சொல்லலாம். பட் இதில் வந்து கொஞ்சம் வந்து ஆப்போசிட்டாக 2 பேருமே நடிச்சிருக்காங்க. ஸோ சிம்ரன் வந்து ஒரு ஆன்டி ரோல் பண்ணியிருக்காங்க. வந்து ஆன்டி வில்லி ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து அந்தளவுக்கு ஒரு டஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க 2 பேருமே. அவ்வளோ வந்து ஏற்கனவே வந்து பிரசாந்த் நிறையா இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு, எப்போவுமே எனக்கும் சிம்ரனுக்கும் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ஒத்துமை இருக்கும். நாங்கள் 2 பேருமே வந்து பேசிப்போம். ஓகே, நீ இந்த சீன் இப்படி பண்ணுறியா, இது நான் இந்தளவுக்கு நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பேசி வச்சுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்த்தியான ஒரு போட்டியோடு தான் வந்து பண்ணுவாங்க. ஏற்கனவே அது சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலே வந்து இந்த படம் மூலியமாகவும் மறுபடியும் வந்து ஒன் மோர் டைம் வந்து நிரூபிச்சிருக்காங்க 2 பேருமே தி பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து அப்புறம் இதில் கூட நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இதில் ஊர்வசி மேடம், அப்புறம் வந்து யோகி பாபு, நம்ம KS ரவிக்குமார் சார், ஸோ ஏற்கனவே சொன்னேன் மனோபாலா, அப்புறம் வந்து நம்ம கார்த்திக் சார், பழைய நவரசன் கார்த்திக் வந்து நாயகன் வந்து கார்த்திக் வந்து இதில் வந்து நடிச்சிருக்காரு. ஒரு சின்ன ரோல் தான் வந்து போகிறாரு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கேமியோ ரோல்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் அவர் வந்து போகிற நேரத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவரோட ஸ்டைல்லே வந்து வச்சுருக்காரு அந்த படத்தை. எப்போவுமே சக்குன்னு பேசுவார் இல்லையா, அந்த ஒரு ஸ்பீடு, அந்த ஒரு எனர்ஜி, அது இன்னும் கூட வந்து அவர்கிட்ட அப்படியே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு அவரோட பார்க்கும்போது. கார்த்திக் சாரை நம்ம பழைய வந்து கார்த்திக் சாரை வந்து என்றைக்குமே நம்ம மறக்க முடியாது. இன்றைக்கும் வந்து அவர் படங்கள்லாம் போடும்போது அவரோட அந்த க்யூட்டான பெர்ஃபார்மன்ஸ்லாம் இன்றைக்கும் என் மைண்டுக்குள்ளே வந்து போகுது. ஸோ அது போல் பல பட்டாளமே இருக்குங்க, அது ஆர்டிஸ்ட் பட்டாளமே. அந்த மாதிரி சமுத்திரக்கனி அவர் வந்து ஒரு ப்ராமினென்ட் ஆக்டர்னு வந்து எல்லா படங்களையும் நிரூபிச்சுட்டு வர்றாரு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுலையுமே வந்து நல்ல ஒரு போலீஸ் ரோல் அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ வனிதா விஜயகுமார் அவங்களும் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக பேசப்படுவாங்க. ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. யோகி பாபு, ஊர்வசி மேடம்லாம் வந்து பான் ஆக்டர்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்தாங்களோ அந்த ரோலாகவே மாறிடுவாங்க. ஸோ நீங்கள் முந்தைய படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் பார்க்கும்போது அப்படியே டோட்டல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஊர்வசி மேடம்கிட்ட. அதுதான் வந்து பெஸ்ட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம் ஊர்வசி மேடம்கிட்டேருந்து. ஸோ இது போல் பல ஆக்ட்ரஸுங்க இன்னும் நான் வந்து மேபி சில பேரை கூட மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சது ஞாபகம் வர வரைக்கும் நான் வந்து இந்த ஆக்ட்ரஸ் பேர்லாம் சொல்கிறேன். இப்போ அது நம்ம பெசன்ட் நகர் ரவி, அது அவரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. இது போல் பல ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, படமாக எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏற்கனவே மிகப்பெரிய ஹிட்டான ஒரு அந்தாதுங்கிற படத்தை வந்து நம்ம தமிழில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ரீமேக்குக்கு உண்டான என்ன வந்து குவாலிட்டியாக அப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அது கண்டிப்பாக படத்தில் இருக்குன்னே சொல்லலாம். அதாவது வந்து ஸ்க்ரீன் பிளேலையும் சரி எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இன்னொன்று என்னென்னா, இது வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது ஒரு புது படமாகவே வந்து இதை கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்தாதுன்னு பார்த்துருப்பீங்க. பட் வந்து நான் வந்து பார்த்தது கிடையாது. ஏன்னா அந்தாதுன் படங்கள் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப நல்ல படங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த படம் வந்து வரும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படங்கள்லாம் கூட நான் வந்து பார்க்காம இது வரைக்கும் இருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு மூவியாக நமக்கு தெரியும். அதாவது அந்தாதுன் பார்க்காதவங்களுக்கு, அந்தாதுன் படத்தை பார்த்தவங்களுக்குமே வந்து ஓகே, வந்து ஒரு டீசெண்டான வந்து படமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுமே தவிர வந்து என்னடா இது அதில் இருந்த இது இல்லை, இந்த படம் வந்து டோட்டலாக வேஸ்ட்டு, நல்லாவே இல்லை, நல்லாவே சரியாகவே எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து படம் வந்து ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள படம் தான் இது. ஸோ நடிப்பும் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரியே இந்த பிரசாந்த் வந்து உண்மையிலேயே பார்க்கறதுக்கு அவ்வளோ சாமிங்காக இருக்காருங்க. இது வந்து ரொம்ப பழைய காலத்தில் பார்த்த பிரசாந்த் வந்து அப்படியே திரும்பி வந்து நம்ம ஒரு நடுவில் இடைப்பட்ட வேலையில் காரணமாக போயிருந்தாலும் திரும்பி வந்து அழகாக வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குங்க. உண்மையிலே இந்த படத்தில் வந்து அந்த படத்தோட காஸ்டியூமருக்கும் சரி, மேக்கப் மேனுக்கும் சரி வந்து ஒரு ஸ்பெஷலாகவே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். அந்தளவுக்கு அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க காஸ்டியூம்
காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், பர்டிகுலர் ஃபார் பிரசாந்த். அவர் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காருங்க. வந்து என்ன சொல்கிறது, இப்பயும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு சாக்லேட்டை வந்து ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு எப்படி சாக்லேட்டை எடுத்தால் எப்படி அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே போல் இருக்காருங்க. உண்மையிலே வந்து அதுதான் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். பிரசாந்த் ஃபேனுக்காக இருக்கட்டும், பொதுவாக ஜென்ரல் ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு ப்ளீஸிங்காக இருக்குது அவர் லுக்கு பார்க்கும்போதே. அதுக்கப்புறம் நம்ம சிம்ரன். ஸோ சிம்ரன் வந்து இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த படத்தில் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. அவங்க வந்து தன்னோட கேரக்டரை கேரி பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பிரித்து மேறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஈக்குவல் டஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸஸ்னே சொல்லலாம். ஸோ யார் இவர் பெஸ்ட்டாக இல்லை சிம்ரன் பெஸ்ட்டானே நம்மளால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ஸோ இது படமாக பார்த்தீங்கன்னா ஒரு வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜனரஞ்சமாக பார்க்கக்கூடிய படம் தாங்க. ஏன்னா சமீபமாக பார்த்தீங்கன்னா நான் எந்த படத்தையும் நான் குத்தமாக சொல்ல வரல, பட் ஜென்ரலான வந்து ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பேசணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபமாக வர படங்களில் ஒரே வந்து வெறும் வந்து ட்ரக்கு, கொலை, ஸோ ஒரு மாதிரி வந்து ஒரு 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 நைட் எஃபெக்ட்டு ஃபுல்லாக ஒரு டார்க்கில் இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி படங்களாக தான் இப்போ வந்து வந்துட்டுருக்கு. தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்க படங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஒரு சின்ன ஒரு நமக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்குது. அதாவது வந்து பார்க்குற வந்து அந்த லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த முதல்ல ஹீரோவே இந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப சாமிங்காக ஒரு அழகான ஹீரோவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்காக நான் வேறு யாரையும் வந்து குத்தமாக சொல்லலை, வந்து நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை. ஸோ கம்பேரிட்டிவ்லி நம்ம ஹீரோ வந்து இதில் வந்து ரொம்ப அழகாக ப்ரெசன்ட் லுக்கில் சூப்பராக இருக்கார். நம்ம பிரியா ஆனந்த் ஆக்சுவலி ஜோடியாக வராங்க, அவங்களுமே ரொம்ப டீசென்ட் லுக்காக கொடுக்குறாங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு. ஏன்னா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு இன்றைக்கி வந்து தேட்டர்ஸ்க்கு வரதில்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து ஒரு ஆக்ஷன் மூவிஸு ஒரே வந்து பயங்கர ஒரு இந்த மூவியாகவே வரதுனால மெயினாக வந்து காலேஜ் பசங்க, ஸோ அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக வந்து இன்றைக்கி தேட்டர்ஸ்க்கு வராங்க. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா நான் போய் இன்றைக்கி பார்த்துட்டு வந்ததுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸுமே இன்றைக்கி வந்து வந்திருக்காங்க அந்த படத்தை பார்க்குறதுக்கு. ஸோ அதுவே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தக்க ஒரு விஷயம். அது என்றைக்குமே அவர் வந்து எல்லா இன்டர்வியூஸ்லேயும் வந்து பிரசாந்த் நீங்கள் சொல்லி பார்த்துருப்பீங்க, அவர் வந்து ஒரு 6லேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாருமே வந்து என் ஆடியன்ஸ் பார்க்கணும், அந்த மாதிரி படங்கள் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஏற்கனவே அவர் வந்து தெரியப்படுத்தியிருக்காரு. அது முற்றிலும் உண்மை. அதை வந்து நான் இன்னைக்கு கண்கூட பார்த்தேன். இன்றைக்கி ஆக்சுவலாக ஃபேமிலியாக வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அந்த படத்தை. அதுவே மிக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னே சொல்லாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க பண்ணியிருக்கிற ரோல்ஸ், அதாவது சின்ன பூவியார்னு ஒரு கேரக்டர் அந்த சின்ன பையன் வந்து பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டருமே கூட வந்து ரொம்ப அழகாக என்ன தேவையோ சின்ன ஒரு இது, பட் நம்ம மைண்டுக்குள்ளே வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டே இருக்கும். அந்த கேரக்டர் திரும்பி வந்துட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் படத்தை பார்த்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட எந்த அளவுக்கு பிரசாந்த், சிம்ரன், மீதி ஆர்டிஸ்ட் வந்து ஞாபகம் வராங்களோ அதே போல் அந்த சின்ன பையனும் நம்மளால் மறக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அந்த பையனும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். நல்லா அந்த டேரக்டர் வந்து வேலை வாங்கியிருக்காரு. அந்த நல்ல ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து நல்லா வந்து இது கொடுத்துருக்காங்க அந்த பையனுக்கும், அந்த பூவியாருங்கிற அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும். ஸோ அந்த பையனும் நிறையா படங்கள் இனிமேல் நடிப்பார், நிறையா வந்து எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் சந்தோஷ் நாராயணன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு தேவையான என்ன மியூசிக்கோ அது பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சாங் வந்து ஒரு மெலோடியான சாங்காக ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அந்த ப்ரொமோ சாங், அதாவது நம்ம தளபதி விஜய் வந்து ரிலீஸ் பண்ணார் இல்லையா, அந்த சாங் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் வருது. ஸோ இந்த சாங்கு வந்து ஓரளவுக்கு ஓகே டீசெண்டாக கேட்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பிரசாந்த் வந்து பல திறமைகள் உள்ள வச்சுருக்கவருங்க. இன்றைக்கும் வந்து இன்னும் பல திறமைகள் வந்து அவர் வந்து வெளியே கொண்டு வராமே இருக்காங்க நிறையா டேரக்டர்ஸ். ஸோ அதில் வந்து ஒரு திறமை தான் அவர் வந்து இஸ் பேசிக்கலி பியானிஸ்ட்டு. ஸோ அவர் வந்து ஒரிஜினலாகவே வந்து பயங்கரமான பியானிஸ்ட்டுங்க அவர். ஸோ அவர் பார்க்காமே அவரால் வாசிக்க முடியும். அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. ஏன்னா வந்து அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு கண்ணு தெரியாதவன் வந்து வாசிச்சா எப்படி இருக்கும், அது வந்து ரொம்ப அழகாக வந்து ஆப்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஏன்னா அது உண்மையிலே அவரால் வந்து பார்க்காமே வாசிக்க முடியும். அதை வந்து ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இஸ் வெல் வர்ஸ்டு இன் பியானிஸ்ட், அந்த பியானோ கலைஞர்னே சொல்லலாம். அதனாலே அந்த ரோல் வந்து ரொம்ப பக்காவாக செட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க இந்த படத்துக்கு. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸாக கண்டிப்பாக வந்து ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு பார்க்கலாம்ப்பா, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ ஒரு ஃபேமிலியாக கூட்டு போகணும் அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து ஒரு மாதிரி வந்து ரொம்ப வல்கர் இல்லை, ரொம்ப வந்து தேவையில்லாத டைலாக்ஸ் இல்லை, ரொம்ப அருவருப்பான சீன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஜாலியாக வந்து போய் பார்த்துட்டு வரலாம். பட் அதுக்காக இதில் வந்து ஒன்றுமே அப்படியே ஒரு ஃபேமிலியாக வெறும் அழுகாட்சி ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டுன்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக இதுக்கான த்ரில்லர் விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அடுத்து என்ன நடக்கும், என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஈகர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் படத்தில். அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து ஒரு எல்லா தரப்பட்ட மக்களையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கூடிய படம் தாங்க இந்த அந்தகன். ஸோ கண்டிப்பாக பிரசாந்த் சாருக்கு வந்து ஒரு கம்பேக் மூவினே சொல்லலாம்.
பட் ஓகே. ஸோ இதெல்லாம் ஓகேங்க. பட் படத்தில் வந்து எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஸோ பொதுவாக வந்து எந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்குங்க. ஸோ அது எவ்வளோ டிஃப்ரென்ஸு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும். மியூசிக்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாங்க. ஸோ என்னதான் பிஜிஎம் நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொன்னாலுமே கூட, பட் இந்த படத்துக்கு இந்த சந்தோஷ் நாராயணன் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட ஒரு பர்சனல் வந்து ஒரு சஜஷன். ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் சில சீன்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். அதே மாதிரி வந்து பிரசாந்த் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் எப்போவுமே என்னென்னா வந்து சாங்ஸும் அந்த ஃபைட்டும் அவரை அடிச்சிக்கவே முடியாது. இன்றைக்கும் வந்து பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அவரோட சாங்ஸும் சரி ஃபைட்டும் சரி, அந்த ரெண்டுத்தையும் பார்க்கறதுக்காக தான் பிரசாந்த் படத்துக்கே நம்ம முக்கியமாக போவோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட லவ் போர்ஷனு, சாங்ஸு, ஃபைட்டு, இதுதான் பிரசாந்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஆனால் இந்த படத்தோட கேட்டகரிக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மேபி அதை இப்போ ஸ்கிரிப்ட்லேயே அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் சாங்ஸ்லேயாவது கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஒரு சில அந்த பியானோ வாசிக்கும் போது சில சாங்ஸ்லாம் வருது, அது ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு ப்ளீஸிங்கான ஒரு சாங்ஸாக கொடுத்துருக்கலாம். அது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரியாக தான் இருக்குது சந்தோஷ் நாராயணனோட ஒரு மியூசிக்கு, ஒரு பிஜிஎம்மும் சரி. பட் வந்து படமாக பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக பிரசாந்துக்கு இது ஒரு கம்பேக் மூவி தாங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்த நிறையா படங்களில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் படம் வந்து எதுவுமே வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. எதுவுமே வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் எ பிரசாந்த் ஆடியன்ஸ் வந்து ஃபேன்ஸ் வந்து இப்படி ஒரு படம் வந்துடாதா, அவரும் வந்து அடுத்து திரும்பி வந்து அந்த செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட மாட்டாரா அப்படின்னு பல ஃபேன்ஸ் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும். ஆனால் அந்த ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக சந்தோஷப்படுற மாதிரி வந்து இந்த படம் வந்திருக்குன்னே வந்து டெஃபினட்டாக சொல்லலாங்க. ஸோ இந்த வீக்கெண்டுக்கு கண்டிப்பாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு மூவி தாங்க அந்தகன். ஸோ டீசென்ட் பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து பாருங்கள். ஸோ இது போல் ஒரு இன்னொரு திரை விமர்சனத்திலேயோ இல்லை இன்னொரு நிகழ்ச்சியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.